அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்க சந்தியா தசரதன். சேனலில் நம்ம கறி குழம்போட சுவையில், கறி குழம்பையே மிஞ்சிற சுவையில் ஒரு குழம்பு செய்ய போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சு, கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், இது மூணும் ஃபஸ்ட்டு பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு இஞ்சி 1 இன்ச்சு, ஒரு 5-6 பல்லு பூண்டு, இது நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் போடுங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது நம்ம அரைக்க போகிறதுனால பெருசு பெருசாக நறுக்கியிருக்கிறோம் வெங்காயத்தை. இப்போ இதை வதக்கி ஒரு பேஸ்ட் எடுக்க போகிறோம். ஒரு 2 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி 2, இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைக்க போகிறோம். நல்லா வதங்கட்டும். டெய்லி நம்ம சேனலில் நம்ம குக்கிங் வீடியோஸ், சிம்பிளான குக்கிங் வீடியோஸ், அதாவது புதுசாக இப்போது கற்றுக்குறாங்கன்றப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸோட நம்ம வீடியோஸ் இருக்கும். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வதங்கினதை எடுத்து மிக்சியில் சேர்த்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் தான் குழம்பு செய்ய போகிறோம். 1 பாட் ரெசிபி. குக்கர் நல்லா சூடாகட்டும். குக்கர் நல்லா சூடான பிறகு அதில் எண்ணெய் சேர்க்கலாம். நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்காகவும் புதுசாக ஏதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்காகவும் வீடியோஸ் போட்டிருக்கணும். மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை ஒரு சின்ன துண்டு, கடல் பாசி, அன்னாச்சி பூலேருந்து ஒரு 3 இதழ், ஒரு பிரிஞ்சி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, நம்ம ஏற்கனவே அரைக்கிறதில் சேர்த்துருக்கோம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம். எப்போவுமே இந்த கறி குழம்பு, குருமா குழம்பு, பிரிஞ்சி இந்த மாதிரி செய்கிறதுலலாம் கடுகு சேர்க்கக்கூடாது. நம்ம நேராக சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி போயிடணும். கடுகு சேர்க்கக்கூடாது. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சதில் 2 தக்காளி இருக்குது. இதில் ஒரு தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் தக்காளியும் வெங்காயமும் வதங்கட்டும். நம்ம அதிலே இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம். சப்போஸ் நீங்கள் அதில் இஞ்சி பூண்டு சேர்க்க மறந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நிறைய சேனலில் ஹோம் டூர், கிச்சன் டூர், ஏன் பாத்ரூம் டூர் கூட செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்ம உள்ளே போய் டூர் பண்ண முடியாத ஒரே ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு யோசிங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம இதில் ஒரு முக்கியமான விஷயம் சேர்க்க போகிறோம். அந்த விடுகதைக்கு அதான் ஆன்சர்.
ஒரு 1/4 ஸ்பூன் மிளகா, வெறும் மிளகாத்தூள் இது. நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகணும். நம்ம ஒரு விடுகதை கேட்டோம் இல்லையா, அதோட ஆன்சர் வந்துருச்சு. டன் மஷ்ரூம். நம்ம யாராலையுமே போய் டூர் பண்ண முடியாத ஒரே டிஷ் மஷ்ரூம். இப்போ மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் நம்ம இன்னும் தண்ணி சேர்க்காமல் இருக்கோம். அதனால தான் எப்போவுமே மஷ்ரூமில் முன்னாடியே உப்பு சேர்க்கக்கூடாது. மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கி தண்ணிலாம் வெளியே ரிலீஸ் ஆன பிறகு அப்புறமா நம்ம உப்பு சேர்க்கணும். நான் கூட சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் பொட்டேட்டோ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பொட்டேட்டோ வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், வெறும் மஷ்ரூம் மட்டும் போட்டுக்கலாம். என்கிட்ட மஷ்ரூம் கம்மியாக தான் இருக்குன்றதுனால நான் ஒரு 2 பொட்டேட்டோ தோல் சீவி மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அந்த மஷ்ரூமோட மேட்ச் ஆகிற சைஸில். உப்பு 1 ஸ்பூன். நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன், நீங்கள் கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். மஷ்ரூம்லேருந்து தண்ணிலாம் ரிலீஸ் ஆகி எந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி இன்னும் நம்ம கழுவல இல்லையா, அந்த மிக்ஸியை கழுவி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி விசில் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க, தண்ணி கன்சிஸ்டன்சி போதுமான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கறி குழம்பு சாப்பிட்ணும் ஆனால் கறி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா பக்கத்து வீட்டிலலாம் கறி குழம்பு அவங்க வீட்டிலன்ட்டு கேட்குற அளவுக்கு அந்த விசில்லையே உங்களுக்கு வாசனை வந்துடும். மஷ்ரூம் ரொம்ப சாஃப்டானால ஒரு விசில் வச்சாலே போதும். பொட்டேட்டோவும் ஒரு விசிலில் வெந்துடும். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். வாவ், எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எம்மியான கறி குழம்பு. இது சொல்லாமல் திடீர்னு இந்த ஃபோட்டோவை காட்டினீங்கன்னா கறி குழம்புன்னு தான் சொல்லுவாங்க. பார்க்குறப்பவே தெரியுது கறி குழம்புன்னு, ஆனால் இதுக்குள்ளே கறி இல்லை. இந்த மாதிரி கறி குழம்பு சுவையில் ஒரு வெஜிடேரியன் குழம்பு. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ யம்மியாக இருக்குது பொட்டேட்டோ மஷ்ரூம். வாவ். இன்னும் நம்ம சேனலில் புதுசாக வெரைட்டியாக டிஷ்ஷஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தியா தசரதன்.